ஒரு அழகான பசுமை நிறைந்த கிராமம். சுற்றிலும் மரங்கள், வயல்கள், சிறிய வீடுகள் என்று இயற்கை அழகு நிறைந்த இடம் அது. அந்த கிராமத்தில்தான் சோமு, ராமு என்ற 2 சகோதரர்கள் வாழ்ந்து வந்தார்கள். ராமு நல்ல மனசும் உழைப்பும் கொண்டவன். சோமு அண்ணன். அவனுக்கு பேராசை கொஞ்சம் அதிகம். ஒரே வீட்டில் வளர்ந்தாலும் இருவரின் எண்ணங்களும் குணங்களும் ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. ஒரு நாள் அவங்க அப்பாவுக்கு உடம்பு ரொம்ப முடியாம போய் வீட்ல படுத்த படுக்கையா கிடந்தாரு. நான் போற காலம் வந்துருச்சு. என் ஆயுசு முழுக்க நான் கஷ்டப்பட்டு உங்களுக்காக சேர்த்து வச்சத இதோ உங்ககிட்ட கொடுத்துட்டு போறேன். என்னப்பா நீங்க சாகிறத பத்தியே பேசிக்கிட்டு? உங்களுக்கு ஒரு குறையும் வராதுப்பா, குழப்பிக்காதீங்க. புள்ளைங்களா, இத வெறும் சாதாரண துணிப்பைன்னு நினைச்சிடாதீங்க. இதோட மர்மம் நல்ல குணமுள்ளவனுக்கு மட்டும்தான் புரியும். இதுக்குள்ளதான் நம்ம நிலப்பத்திரமும் இருக்கு. ஆஹா, கிழவன் சும்மா இல்ல போலே. இந்த பையில தங்கமோ நகையோ எதுவா இருந்தாலும் அது எனக்குத்தான் வரணும். எப்படியாவது தம்பியை ஏமாத்தி இத நாமளே சுருட்டிடணும். நாட்கள் நகர நகர அப்பாவோட உடம்பு ரொம்ப மோசமாகி ஒரு நாள் அவரோட கடைசி மூச்சு நின்று போச்சு. அப்பா, எங்களை விட்டுட்டு போயிட்டீங்களேப்பா. இனி எங்களுக்கு யாருப்பா இருக்கா? அழாதடா ராமு. அப்பா போனது எனக்கும் தான் கஷ்டமா இருக்கு. ஆனா நாம அழுதுகிட்டே இருந்தா எப்படி? மனச தேத்திக்கிட்டு அப்பா கொடுத்துட்டு போனதை வச்சு அடுத்து என்ன பண்ணணும்னு பாப்போண்டா. அப்பா இந்த உலகத்தை விட்டு போயிட்டாரு. ஆனா அவர் விட்டு சென்ற அந்த ரகசியம் இன்னும் யாருக்கும் தெரியாம இருந்துச்சு. ராமு, அப்பா தான் போய் சேர்ந்துட்டாரு. இனி நாம நம்ம பழைப்ப பார்க்கணும்ல. நீ இன்னும் விவரம் தெரியாத புள்ளியா இருக்கு. அதனால அப்பா கொடுத்த அந்த பழைய துணிப்பைய நான் வச்சுக்கிறேன். அந்த வறண்ட நிலத்தை நீ வச்சுக்கோ. உனக்கு அதுதான் சரியா வரும். எனக்கு சொத்தை விட நம்ம உறவு தான் முக்கியம்னா. நீங்க சொல்றபடியே இருக்கட்டும். அடே, தம்பி தானா வந்து சிக்கிட்டான். இந்த பையில இருக்கிற தங்கம் நகையெல்லாம் எனக்கு தான். இனிமே நான் இந்த ஊர்ல பெரிய பணக்காரன். பையை கையில வாங்கின சோமு ஒரு நிமிஷம் கூட காத்திருக்காம அவசரமா வீட்டுக்கு போய் அதை திறக்க தயாரானான். அப்பாடா, இனிமே காத்திருக்க முடியாது. இந்த பையில என்ன இருக்குன்னு இப்பவே பாத்துறணும். ச்சே, என்னது? தங்கம் இருக்குன்னு நினைச்சேன். இங்க பழைய துணியும் கிழிஞ்ச பேப்பரும் தான் கிடக்குதே. இதுக்காகத்தானா அந்த நிலத்தை விட்டேன். நீ இதுக்கு தான் இவ்வளவு பெரிய பையா? ச்சே, அந்த கிழவன் என்ன நல்லாவே ஏமாத்திட்டானே. இந்த பையில ஒன்னும் இல்ல. ஆனா அந்த நிலம் இன்னும் அவன் கையில இருக்கு. எப்படியாவது தம்பிய சமாதானப்படுத்தியோ ஏமாத்தியோ அந்த நிலத்தை வாங்கிடுவேன். ராமுவுக்கு கிடைத்தது வறண்ட நிலம்தான். ஆனா அத பத்தி அவன் கவலைப்படல. வெயிலும் தாகமும் பொருட்படுத்தாம தினமும் உழைச்சுக்கிட்டே இருந்தான். ஏன்பா ராமு, களிமண்ணும் கல்லும் நிறைஞ்ச இந்த தரிசு நிலத்துல போய் முட்டிக்கிட்டு இருக்க? வெயில்ல காஞ்சு தாகத்துல தவிச்சு உடம்ப கெடுத்துக்காத. இந்த பூமியில ஒரு புல்லு பூண்டு கூட முளைக்காது. இப்போ இது வெறும் காஞ்சு போன மண்ணா தெரியலான்னே. ஆனா என் உழைப்பும் வேர்வையும் வீண் போகாது. ஒரு நாள் இதே நிலத்துல பயிர்கள் முளைச்சு நிற்கும். அன்னைக்கு என் உழைப்பை பத்தி இந்த உலகமே பேசும். ராமு யார் என்ன சொன்னாலும் காதுல வாங்கிக்கல. மழையோ வெயிலோ பார்க்காம தினமும் அந்த நிலத்துல உழைக்க ஆரம்பிச்சான். ஒரு நாள் வழக்கம் போல ராமு நிலத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான். அப்போது திடீர்னு தக் என்று ஒரு சத்தம் கேட்டது. ஏதோ சத்தம் கேக்குதே. இந்த வறண்ட மண்ணுக்குள்ள என்ன இருக்கும்? ஒருவேளை பெரிய பாறையா இருக்குமோ? என்னடா இது, தண்ணி மாதிரி தெரியுதே. அடடே, உண்மையாவே தண்ணி தான். நம்ம நிலத்துக்குள்ள இவ்வளோ தண்ணி இருந்துச்சா? ஊர்காரங்க எல்லாரும் இந்த நிலத்துல ஒன்னும் வராதுன்னு சொன்னாங்களே. இப்ப பாருங்க, இந்த நிலமே நம்ம வாழ்க்கையை மாத்த போகுது. சில மாதங்கள் கடந்தன. ஒரு காலத்தில் வறண்டு கிடந்த அந்த நிலம் இப்போது பசுமையால் நிறைந்திருந்தது. இந்த நிலத்தை நம்பி உரைச்சேன். இன்னைக்கு அதுவே என் வாழ்க்கையை மாத்திடுச்சு. ஒரு காலத்தில் யாரும் மதிக்காத அந்த நிலம் இன்று ஊரே வந்து பார்க்கும் அளவுக்கு மாறி இருந்தது. அடடே, இது அந்த வறண்ட நிலம் தாங்க. நேத்து வரைக்கும் வெறும் கல்லும் மண்ணுமா கிடந்த நிலம்பா இது. நாங்க எல்லாரும் உன்னை ஏளனம் செஞ்சோம். ஆனா உன் உழைப்பும் நம்பிக்கையும் வீண் போகல ராமு. தரிசா கிடந்த நிலத்தை இன்னைக்கு நந்தவனமா மாத்தி காட்டிட்டியேப்பா.
ஊர்ல எல்லாரும் இந்த நிலத்தை கைவிட சொன்னாங்க. ஆனா நான் மட்டும் கைவிடல. இன்னைக்கு அதுக்கான பலன் கிடைச்சிருக்கு. நாட்கள் நகர்ந்தன. வறண்டி கிடந்த அந்த நிலம் கொஞ்சம் கொஞ்சமாக பசுமையாக மாற ஆரம்பிச்சது. சில மாதங்களிலேயே எங்கு பார்த்தாலும் செழித்து வளர்ந்த பயிர்கள்தான். நேத்து வரைக்கும் வறண்டு கிடந்த நிலம் இன்னைக்கு பொண்ணு விளையிற பூமியா மாறிடுச்சே. சோமு, இப்போ எல்லாரும் ராமுவை தான் பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. என்னப்பா சோமு, ஒரு காலத்துல இந்த ஊர்ல நீ வச்சதுதான் சட்டமா இருந்துச்சு. இப்போ எல்லாரும் ராமு பின்னாடி போறாங்க. ஊர்ல உனக்கு இருந்த மரியாதைய அவன் தட்டி பறிச்சிட்டான் போல. ராமு என் மரியாதையை தட்டி பறிச்சிட்டானா? நேத்து பெய்த மழையில இன்னைக்கு முளைச்ச காளானவன். அவனுக்கெல்லாம் இந்த ஊர்ல மரியாதை ஒரு கேடா? இந்த சோமு யாருன்னு அவனுக்கு இன்னும் தெரியல. சீக்கிரமே அவன் வச்சிருக்க நிலமும் அழியும், அவனோட இந்த கர்வமும் அழியும். பாத்துக்கிட்டே இரு. சோமுவுக்கு உள்ளுக்குள்ள பொறாம அப்படியே தீயா எரிஞ்சுச்சு. ராமுவோட வளர்ச்சிய எப்படி தடுத்து நிறுத்தலாம்னு அவனோட கெட்ட புத்தி யோசிக்க ஆரம்பிச்சது. அன்னைக்கு நைத்தே யாருக்கும் தெரியாம ராமுவோட உழைப்ப மொத்தமா அழிக்க ஒரு மோசமான பிளான போட்டான் சோமு. நடுராத்திரி நேரம் யாருக்கும் தெரியாம சோமு மெல்லமா ராமுவோட நிலத்துக்குள்ள நுழைஞ்சான். அவனுக்காக ஒரு பெரிய ஆபத்து காத்திருக்குதுன்னு மட்டும் அவனுக்கு தெரியல. ஐயோ ஐயோ, யாராவது இருக்கீங்களா? என்ன சீக்கிரம் காப்பாத்துங்க. ஐயோ, யாராவது காப்பாத்துங்களே என்று சோமு கத்தும் சத்தம் கேட்டது. அந்த சத்தத்தை கேட்ட ராமு பயந்து போனான். அண்ணாவுக்கு ஏதோ ஆபத்து என்று நினைத்த அவன் உடனே அந்த இனத்தை நோக்கி வேகமாக ஓடினான். ஓடிக்கொண்டே, அண்ணா அண்ணா எங்கே இருக்கீங்க என்று சத்தமாக கூப்பிட்டான். ராமு, நான் உன்னை ஏமாத்தினேன். உனக்கு கெடுதல் செய்யணும்னு கூட நினைச்சேன். ஆனா அதையெல்லாம் நீ மனசுல வச்சுக்காம இப்போ வந்து எனக்கு உதவி பண்ற. என்ன மன்னிச்சிடு ராமு, நான் தப்பு பண்ணிட்டேன். இப்போதான் என் தவறு புரியுது. தம்பி, உண்மையான செல்வம் இந்த நிலமோ தண்ணீரோ இல்ல, உன் நல்ல மனசுதான். அண்ணா, நாம எல்லாரும் சந்தோஷமா ஒற்றுமையா இருந்தா போதும். அதைவிட பெரிய செல்வம் வேற எதுவும் இல்லை. அதன் பிறகு இருவரும் சேர்ந்து விவசாயம் செய்தார்கள். அவர்களின் பண்ணை கிராமத்திலேயே சிறந்த பண்ணையாக மாறியது. அவர்கள் சம்பாதித்த பணத்தில் ஏழைகளுக்கும் உதவி செய்தார்கள். கிராம மக்கள் அவர்களை மதிக்கத் தொடங்கினார்கள். அந்த நாள்ல இருந்து சோமு மாறிட்டான். பேராசைப்பட்டு எதுவும் கிடைக்காதுன்னு அவனுக்கு புரிஞ்சுச்சு. அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து உழைச்சு சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சாங்க. பேராசை கெடுக்கும், உழைப்பு காப்பாத்தும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுட்டு உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. இது போல இன்னும் நிறைய சுவாரஸ்யமான கிராமத்து கதைகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.